இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன காரியம் பண்ணிருக்க? நான் என்ன பண்ண? ஏய் நடிக்காத சாரா. வெண்ணிலாவோட புடவையில தீ வச்சது நீதானே எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருச்சுல, அதோட விடு. ஏய், ஒரு பொண்ணு உயிரோட விளையாடிட்டு அதை சாதாரணமா சொல்ற? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் அப்படி பண்ண? இல்ல வரும், எனக்கு மனசாட்சியே இல்ல. நான் அப்படிதான் பண்ணுவேன். இதை நான் முன்னாடியே பண்ணிருக்கணும். ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன சாரா பேசுற? வேற என்ன வரும் பண்ண சொல்ற? இந்த காம்படிஷனுக்கு வந்ததுல இருந்து அண்ணாமலை ஆண்டி அவளை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ் அவ புடவை நல்லா இருக்குன்னு சொன்னதும் அவ உன்னை பார்த்து வெக்கப்படுறா. நீ என்னடா அவளை பார்த்து ஈன்னு சிரிக்கிற? இதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படி வரும் சும்மா இருக்க முடியும்? அதுக்காகவே எப்படி பண்ண? அதுக்காக மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் இந்த காம்படிஷனை தோத்து போய் நிக்கிறேனா அதுக்கு காரணமே அந்த வெண்ணிலா தான். ரெண்டாவது ரவுண்ட்லயே வான்மதியை எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு தான் அவ செஞ்ச ஸ்வீட்ல நான் சுகர் ஆட் பண்ண. ஆனா அந்த வெண்ணிலா சாமிக்கு வச்ச ஸ்வீட்டை கொடுத்து அவளை காப்பாத்திட்டா. ஃபைனல் ரவுண்ட்ல அவளை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு தான் அவ கிளாத்ல பெயிண்ட் ஊத்திட்ட. ஆனா அதுலயும் அவ எஸ்கேப் ஆயிட்டா. கடைசியா ஜாயிண்ட் ஃபேமிலிய பத்தி வான்மதி பேச தடுமாறும் போது நான் பேசுறேன்னு பேசி அவங்க அக்காவை ஜெயிக்க வச்சு என்னை இப்படி தோக்க வச்சுட்டா. ஷட் அப் சாரா. அதுக்காக இப்படி பண்ணுவியா? அவங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா? அதான் அவளுக்கு ஒண்ணும் ஆகலல. ஏய், உன்னை பார்க்கவே பயமா இருக்கு சாரா. ஒரு பொண்ணோட உயிருக்கு ஆபத்து உண்டாக்கிட்டு உன் மேல தப்பே இல்லாத மாதிரி பேசுற. உன்னை இந்த காம்படிஷனுக்கு வர சொன்னதே நீ எங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம கல்யாணம் நடக்கணும்னு தான். ஆனா நீ உன் சுயநலத்துக்காக இவ்வளவு தூரம் போவன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஓ சாருக்கு நான் காம்படிஷன்ல தோத்தது பெருசா இல்ல. நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நான் டென்ஷன்ல இருக்கிறது உனக்கு பெருசா தெரியல. அந்த வெண்ணிலாக்கு இப்படி ஆயிருச்சுங்கிறது தான் உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? இன்னொரு வார்த்தை பேசுன வருண், ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு தெரியும்ல. நீ எனக்கு வேணும் வருண். யாருக்காகவும் உன்னை என்னால மிஸ் பண்ண முடியாது. நான் பண்ணது தப்பு தான் வரும். ஆனா நான் உனக்காக தான் பண்ண. நம்ம காதலுக்காக தான் வருண் பண்ண. போதும் நிறுத்து. நீ காதலுக்காக பண்ணணும்னா எங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணதான் நினைச்சிருப்ப. ஆனா நீ உன் ஈகோவுக்காக பண்ணிருக்க. நீ இவ்வளவு செல்ஃபிஷா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. தயவு செஞ்சு போயிடு. வருண், நான் சொல்றத கேளு. ஆனா ஒண்ணு, தப்பி தவறி கூட எங்க அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி சொல்லிடாத. அப்புறம் அந்த கடவுளை நினைச்சாலும் நம்ம ஒண்ணு சேர முடியாது. வருண், வருண்.